குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிபிஎஸ்இ சோஷியல் சயின்ஸ். அதில் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் புக் நம்பர் 2. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஷேரிங் ஆஃப் பவர். பவர் அதிகாரம், ஷேர் பகிர்தல், அதிகார பகிர்வு என்கின்ற the first chapter in the book Democratic Politics 2 என்ற புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் ஷேரிங் ஆஃப் பவர். இந்த ஷேரிங் ஆஃப் பவர் அப்படிங்கிறதுக்கு வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸிங்கிறது தி ஆல் பவர் நாட் ரெஸ்ட் ஆன் ஒன் ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் டெமோக்ரஸி. ஜனநாயகம், டெமோக்ரஸி என்பது ஒரு கவர்மெண்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த 3 ஆர்கனில் ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு அதிகமாக பவர் இல்லாமல் எல்லா ஆர்கன்லையும் ஈக்குவலாக பவர் இருக்கிறது. இதுக்கு தான் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். வாட் ஆர் த 3 ஆர்கன்ஸ்? அதில் என்னென்ன 3 ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னா, தட் இஸ் லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றுவது ஒன்று. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ். மூணாவது ஜுடிஷியரி. இந்த 3லையும் பவர் ஈக்குவலா ஷேர் ஆயிருந்தா அதுக்கு தான் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். இன் டெமோக்ரஸி பவர் இஸ் நாட் ரெஸ்ட் on any one organ of the government. So this is what democracy. What are the 3 organs of government? That is legislature, executive, judiciary. இந்த 3 ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆர்கனுக்கு அதிகமாக பவர் இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவலா பவர் ஷேர் ஆகிருக்கிறது. இதுக்கு தான் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். அப்போ நல்ல டெமோக்ரஸி அப்படின்னா என்ன இருக்கணும்? பவர் ஈக்குவலா எல்லார்கிட்டையும் ஷேர் ஆகியிருக்கணும். அதுக்கு தான் டெமோக்ரஸின்னு பேர். ஒருத்தர்கிட்ட அதிகமான அதிகாரம், பவர், இன்னொருத்தர்கிட்ட பவரே இல்லாமல் இருந்தா இட் இஸ் நாட் டெமோக்ரஸி. அது டெமோக்ரஸி இல்லை. ஓகே, இப்போ இந்த டெமோக்ரஸியில் வேர்ல்டில் 2 கண்ட்ரீஸை எடுத்து இந்த பாடத்தில் நமக்கு எக்ஸாம்பிளாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று பெல்ஜியம், இன்னொன்று ஸ்ரீலங்கா. பெல்ஜியம், இரண்டாவது ஸ்ரீலங்கா. இந்த 2 கண்ட்ரீஸ்லையும் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு என்று டிஸ்கஸ் பண்ணப்படுது. இப்போ பெல்ஜியம் ஃபர்ஸ்ட். இந்த பெல்ஜியம்ங்கிறது இப்போ நம்ம நாட்டில் இன் அவர் கண்ட்ரி there is one state called ஹரியானா. அந்த ஹரியானா என்கின்ற ஸ்டேட்ல பாதி சைஸ், half the size ஆஃப் ஹரியானா, இதுதான் பெல்ஜியம். இப்போ பெல்ஜியம் இஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இது இந்தியாவில் இருக்கிற ஹரியானா என்கின்ற ஸ்டேட்ல half the size தான் இருக்கும். half the size கூட இருக்காது, அதை விட ஒரு சின்னது. ரைட். இதனுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஹையர் தேன் 1 crore, 1 கோடிக்கு கொஞ்சம் மேலே. ஹரியானாவுடைய half தி பாப்புலேஷன். ஹரியானாவோட சின்ன கவர்மெண்ட், சின்ன ஏரியா. ஹரியானாவுடைய பாப்புலேஷன் half தி சைஸ் தான் இருக்கும். இதுதான் பெல்ஜியம். இந்த பெல்ஜியத்தினுடைய ஃப்ரான்டியர்ஸ், அதனுடைய எல்லைகள். இந்த பெல்ஜியத்தினுடைய அந்த எல்லைகளை எந்தெந்த கவர்மெண்ட் ஷேர் பண்ணுது அப்படின்னா, ஒரு சைடு பிரான்ஸ். இப்போ நம்முடைய நாடு இருக்கு இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பார்டரை யார் ஷேர் பண்ணிக்கிறா? ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஷேர் பண்ணுது, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஷேர் பண்ணுது, இன்னொரு கொஞ்சம் ஏரியாவில் சைனா ஷேர் பண்ணுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்மா, மியான்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய மியான்மார் ஷேர் பண்ணுது இல்லையா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுது. ஆனால் பெல்ஜியத்தை எது ஷேர் பண்ணுது? பெல்ஜியத்தினுடைய ஒரு சைடில் பிரான்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் நெதர்லாந்து.
ஸோ பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, அதுக்கப்புறம் லக்சம்பர்க், LUX, லக்சம்பர்க், BOURG. இந்த 4 கண்ட்ரிஸும் தான் இந்த பெல்ஜியத்தினுடைய ஃப்ரான்டியர்ஸ், அதனுடைய ஏரியாவை, அதனுடைய பார்டரை ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் இதுதான். இது பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பெல்ஜியத்தினுடைய கேபிட்டல் பிரசல்ஸ். இதுதான் பெல்ஜியத்தினுடைய கேபிட்டல். இப்போ இந்த பெல்ஜியத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியத்துல ஒரு இதனுடைய எத்னிக் காம்போசிஷன் இருக்கு பாருங்க. இதனுடைய எத்னிக் காம்போசிஷன், the ethnic composition is very complex in Belgium. பெல்ஜியத்துல இந்த எத்னிக் காம்போசிஷன், எத்னிக் அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ், கல்ச்சர், இவைகள்னால உருவான ஒரு குரூப், எத்னிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எத்னிக் குரூப்ஸ், இதுக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் எத்னிக் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த குரூப்ஸுக்கு இடையில ஸோ இவங்களுடைய லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும், இவங்களுடைய கல்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும், இவங்க ஒரு எத்னிக் குரூப். இன்னொரு பீப்புள் இருப்பாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் வேற, அவங்களுடைய கல்ச்சர் வேற, அவங்களுடைய ப்ராக்டிஸ், அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இதெல்லாம் வேற வேற இருக்கும். இப்படி ஒரு லாங்குவேஜ்னால, கல்ச்சர்னால ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு ஒரு எத்னிக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பெல்ஜியத்தில் என்னென்ன எத்னிக் குரூப்ஸ் இருக்கு, அந்த எத்னிக் குரூப்ஸ்லாம் ஒன்று எப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன்று, இதில் 59% ஆஃப் த பீப்புள் ஃப்ளமிஷ் ரீஜியன் என்கின்ற ரீஜியனில் வாழக்கூடிய பீப்புள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டச்சு ஸ்பீக்கிங், இவங்களுடைய லாங்குவேஜ் டச்சு ஸ்பீக்கிங் பீப்புள். இவங்க அந்த கண்ட்ரியில் 59% இருக்காங்க. இவங்க பூரா அந்த ஃப்ளமிஷ் என்கின்ற ரீஜியனில் தான் இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க 40% ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங், 40% ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் பர்சன்ட். இவங்க இருக்கக்கூடிய ஏரியா வாலோரியா, WALLORA, வாலோரியா ரீஜியன். ஸோ வாலோரியா ரீஜனில் இருக்கக்கூடிய பீப்புள் 40% இவங்க என்ன பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க. 1% ஆஃப் த பீப்புள் தே ஸ்பீக் ஜெர்மனி. இவங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. இதுதான் இங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ். ரைட், இவங்க இருக்காங்க, இவங்க ஃப்ளமிஷ் ரீஜியனில் இருக்காங்க, அவங்க டச்சு தான் பேசுவாங்க. 40% ஆஃப் த பீப்புள் வாலோரியா ரீஜனில் இருப்பாங்க, இவங்க ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க. 1% ஆஃப் த பீப்புள் ஜெர்மனி ஸ்பீக்கிங் பீப்புளாக இருக்காங்க. இப்போ இந்த பெல்ஜியத்தினுடைய கேபிட்டல் எது நம்ம சொன்னோம், பிரசல்ஸ். இந்த பிரசல்ஸில் பார்த்தீங்கன்னா, பிரசல்ஸில் 80% வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங்காக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 20% மட்டும்தான் டச். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டச்சு ஸ்பீக்கிங் தான் மெஜாரிட்டி. அடுத்து அதை விட இவங்க கொஞ்சம் மைனாரிட்டி தான். இவங்க 60% வச்சுக்கிட்டா இவங்க 3:2 கிட்டத்தட்ட ரீஜியன். இவங்க 3 பங்கு இருந்தால் இவங்க 2 பங்கு தான் இருப்பாங்க. ஆனால் அதனுடைய கேபிட்டலில் மட்டும் ஃப்ரெஞ்சு பீப்புள் 80% இருக்காங்க, அங்கே டச் பீப்புள் 20% தான் இருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இதில் தான் ப்ராப்ளமே இருக்குது. எப்பொழுதுமே கேபிட்டலில் வசிக்கக்கூடிய மக்கள், இப்போ தமிழ்நாடுடைய கேபிட்டல் எங்கே இருக்குது, சென்னை. இப்போது சென்னையில் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கார், எல்லா மினிஸ்டர்ஸும் அங்கே தான் இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் ஒரு காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்னா சென்னையில் தான் ஈஸி, டக்குன்னு அங்கே. ஏன்னா சென்னையில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வீடு அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாம் அந்த ஊரில் தான் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. அப்போது யாராவது ஒருத்தவங்க மூலமாக அந்த மினிஸ்டரை நம்ம அப்ரோச் பண்ணுறது சுலபம்.
ஆனால் இங்கே இருக்கோன்னு வச்சுங்க, ஒரு மினிஸ்டர் பேர் தான் தெரியும். அந்த மினிஸ்டர் பேர் தெரியும். அந்த மினிஸ்டர் நம்ம அங்கே போய் இனிமேல் அங்கே போய் மினிஸ்டருக்கு யார் தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு இவங்கள வச்சு நீங்கள் அவரை போய் மினிஸ்டரை பார்த்து ஒரு காரியம் சாதிக்கிறதுங்கிறது டஃப்பான ஜாப். ஆனால் கேபிட்டலே இருந்தீங்க அப்படின்னா எந்த பவர்ஃபுல் ஆஃபீஸரையும், நாட் ஓன்லி மினிஸ்டர்ஸ், எந்த பவர்ஃபுல் ஆஃபீஸரையும் நம்ம ஈஸியாக மீட் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்கலாம். அப்போ பிரசல்ஸுங்கிறதுல 80% ஃப்ரெஞ்சு பீப்புள் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக மினிஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க, பவர்ஃபுல் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு பார்ட்டி வைப்பாங்க, அவங்களோட நெருக்கமாக பழகிக்குவாங்க, அப்போ தனக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் சாதிச்சுக்குவாங்க. அதனால இந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரசல்ஸில் அங்கே இருக்கிறதுனால தே ஆர் ரிச், தே வேர் ரிச் அண்ட் தே வேர் பவர்ஃபுல். ரிச்சாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா டச் பீப்புள். ஆனால் இங்கே மெஜாரிட்டி ஃப்ரெஞ்சு பீப்புள். இதுதான் அங்கே உள்ள கான்ட்ரவர்சி, அங்கே உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இப்போது இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னா அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பிரசல்ஸில் இருக்கிற இவங்க கையில் தான் ரிச்னஸ், பவர் அண்ட் மணி ரெண்டுமே இவங்க கையில் இருக்கு. ஸோ இவங்க ஒரு பக்கம் டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி டாமினேஷன் வந்ததுனால there were tension, ஒரு டென்ஷன் 1950லிருந்து 1960 வரைக்கும் பெல்ஜியம் பூரா ஒரு டென்ஷன்லேயே இருக்கும். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரி, பிரான்ஸுங்கிறது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. யூரோப்பியன் கண்ட்ரியினுடைய பிரான்ஸ் வந்து இவனுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்கும் 1950லேருந்து 1960 வரைக்கும். சரி, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பீப்புள், இன்டலெக்சுவல்ஸு, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் உட்காந்து யோசிச்சாங்க, பா நமக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். அவங்களும் இங்கே இருக்கான், இவங்களும் இங்கே இருக்கான். அப்போது நாம் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு உட்காந்து டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணி தே ஃபார்ம் சர்டன் ரூல்ஸ், ஒரு சில ரூல்ஸ் போட்டாங்க. அதில் சில குளறுபடிகள் இருந்துச்சு, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, இந்த ரூலை கொஞ்சம் இப்படி மாற்றுவோம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றினாங்க, ஓரளவுக்கு பெட்டர். இன்னும் கொஞ்சம் மாற்றினாங்க, கொஞ்சம் பெட்டர். இன்னும் மாற்றினாங்க, பெட்டர். இப்படி 1970லேருந்து 1993 வரையிலும் அந்த பெல்ஜியத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அரசியல் அமைப்பு, இதை 4 times 4 தடவை மாற்றி 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 ஒரு மாதிரியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரி, என்ன கொண்டு வந்தாங்க? 4 தடவை சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய அரசியல் அமைப்பில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்து எல்லா பீப்புளும், ஃப்ரெஞ்சு பீப்புள், ஜெர்மனி பீப்புள், டச் பீப்புள் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒன்றா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அது என்ன சிஸ்டம்? இந்த சிஸ்டத்தின் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கவர்மெண்ட்டில் யார் இருக்கா? டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. இதுக்கு யார் சீஃப் மினிஸ்டராக இருக்கா? நமக்கு மு.க. ஸ்டாலின் இருக்கார். இது நீங்கள் ஆந்திரா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இங்கே கேரளா பார்த்தீங்கன்னா கேரளா ஒரு ஸ்டேட், அங்கே பினராயி விஜயன் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட் மேன் அங்கே ஆட்சி செய்கிறார். இங்கே டிஎம்கே ரூல் பண்ணுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ஓவரால் த ஹோல் கண்ட்ரிக்கு ஒரு கவர்மெண்ட். ஸோ ஒன் கவர்மெண்ட் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. அந்த ஹோல் கண்ட்ரிக்கு ஒரு கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் என்னன்னு பேர்? சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பேர். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃப்ரெஞ்சு மினிஸ்டர்ஸ், number of French ministers is equal to the number of Dutch ministers. 8 French ministers இருந்தா 8 Dutch ministers இருப்பாங்க. 10 French ministers இருந்தா 10 Dutch ministers இருப்பாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஈக்குவல், அவங்களும் ஈக்குவல்.
இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த நம்ம வந்து ஒவ்வொரு ரீஜியன் பார்த்தோம் இல்லையா? முதல்ல ஃப்ளமிஷ் ரீஜியன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வால்சோரியா ரீஜன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு ரீஜனையும் ஒரு ரீஜனல் கவர்மெண்ட், அந்த ரீஜனல் கவர்மெண்ட் ஆர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ரீஜனல் கவர்மெண்ட் அல்லது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜனல் கவர்மெண்ட் அல்லது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த கவர்மெண்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃப்ளமிஷ் என்கின்ற ரீஜியனில் 59% டச் இருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டச்சு கவர்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அது டச்சு கவர்மெண்ட் அங்கே இருக்கும். இன்னொன்று, இந்த வாலோரியா என்கின்ற ரீஜியனில் 40% ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆர் வி சிம்பிளி கால் இட் ஆஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ ஹோல் கண்ட்ரிக்கு ஒரு கவர்மெண்ட், அது என்ன கவர்மெண்ட்டு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்சு மினிஸ்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டச் மினிஸ்டர். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர். ஆனால் சில ரீஜனில் பார்த்தீங்கன்னா டச்சு கூட இருப்பாங்க, சில ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கூட இருப்பாங்க. அங்கே இதில் டச்சு கூட இருப்பாங்க, அவங்க டச்சு கவர்மெண்ட்டாக இருக்கும். இங்கே ஃப்ரான்ஸு கூட இருப்பாங்க, ஃப்ரெஞ்சினுடைய டாமினேஷன் அங்கே கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பவர் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யும்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய பவரில் நிறைய பவரை வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரும். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டெலிகேட் தேர் பவர் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பவரை ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டச் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்களுக்குன்னு சில பவர் இருக்கும், அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்குவாங்க. இதில் ஃப்ரெஞ்சு கூட இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க தங்களுக்கு அதிகமாக பவர் இருக்கும், அவங்க இஷ்டத்துக்கு நடத்திக்குவாங்க. இது மூணாவது பிரசல்ஸ். ஸோ பிரசல்ஸ், இந்த பிரசல்ஸுங்கிறது கேபிட்டல். இந்த பிரசல்ஸுங்கிற கேபிட்டல் இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவங்க என்ன செய்யலாம்? ஏப்பா நாங்கள் 59% நாங்கள் இருக்கோம், அவன் 40% தான் இருக்கான், அப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் எப்படி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கள்ல, டச் பீப்புள் சொல்லுவாங்கள்ல, நாங்கள் 59% இருக்கோம், எங்களுக்கும் 8, 40% தான் இருக்கான், அவனுக்கும் 8, அப்போ எப்படி? ரைட். இப்போ பிரசல்ஸுங்கிற அந்த கேபிட்டலை ஒரு செப்பரேட் கவர்மெண்ட், இதை ஒரு தனி கவர்மெண்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் டு ஃப்ரெஞ்ச் அண்ட் டு டச். ரெண்டாவது ரீஜனல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த லாங்குவேஜ் கூட இருக்காங்களோ அவங்க கவர்மெண்ட் அங்கே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தன்னுடைய பவரில் நிறைய இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருச்சு. பிரசல்ஸுங்கிறத they constitute a separate government. பிரசல்ஸ் என்கின்ற கேபிட்டலில் தனி ஒரு கவர்மெண்ட்டாக, ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அது ஒரு கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டில், இந்த பிரசல்ஸுங்கிற கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். இங்கேயும் ஃப்ரெஞ்சு எத்தனை பேரோ எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டச்சில் இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஈக்குவல், அதாவது 59% இருக்கக்கூடிய டச்சும் 40% இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சும் இங்கே ஈக்குவல். இந்த பிரசல்ஸுங்கிற இந்த ஏரியாவில், இந்த கவர்மெண்ட்டில் 80% ஃப்ரெஞ்சு இருக்காங்க, 20% தான் டச் இருக்காங்க, இங்கேயும் ஈக்குவல். அப்போ ஃப்ரெஞ்சு கூட இருக்கக்கூடிய பிரசல்ஸ்லையும் டச்சுக்கு ஈக்குவல் கொடுக்குறாங்க, இங்கே டச்சு கூட இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அவங்க ஃப்ரெஞ்சுக்கு ஈக்குவல் கொடுத்துட்றாங்க. அப்போது அங்கே நாங்கள் கூட இருக்கோம், ஆனால் உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறோம். இங்கே ஃப்ரெஞ்சு கூட இருக்கு, உங்களுக்கு நாங்கள் ஈக்குவலாக கொடுக்குறோம். சரியா போச்சு.
இந்த ஏரியாவில் இங்கே இந்த ஃப்ளமிங்கோ என்கின்ற இந்த ஃப்ளமிஷ் என்கின்ற ரீஜனில் டச்சு பீப்புள் கூட, வலோரியா என்கின்ற ரீஜனில் ஃப்ரெஞ்சு பீப்புள் கூட, அவங்களுக்கு அங்கே அதிகாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சா. இன்னொன்றும் பண்ணாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், they form a third kind of government. மூணாவது வகையான ஒரு கவர்மெண்ட். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட். மூணாவது தேர்ட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இதற்கு பேர் கம்யூனிட்டி கவர்மெண்ட்னு பேர். கம்யூனிட்டி கவர்மெண்ட். இப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும். இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் என்னன்னா, டச்சு பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. அது டச்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட். ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட். ஜெர்மன் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. அது ஜெர்மன் கம்யூனிட்டி கவர்மெண்ட். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுங்க கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கும். இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிற பீப்புள், இப்போ டச்சு பீப்புள் இருக்கக்கூடிய டச்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டு, அதில் இருக்கிறவங்க பூரா டச்சு தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டு, அதில் எலெக்டாக இருக்கிறவங்க பூரா ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் ஓட்டு போடுவாங்க. ஃப்ரெஞ்சு பீப்புள் தங்களுக்கு வேணுங்கிறவங்களை எலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டு. ஜெர்மன் கம்யூனிட்டி கவர்மெண்ட்டு, அதில் இருக்கிறவங்க பூரா ஜெர்மன் பீப்புள் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஜெர்மன் பீப்புளை எலெக்ட் பண்ணி அங்கே வச்சுக்குவாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டில் பூரா டச்சு, இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் பூரா ஃப்ரெஞ்சு, இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் பூரா ஜெர்மன். இப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய எஜுகேஷன். இப்போ ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அதை அவங்க கற்றுக்க சொல்லுவாங்க. அவங்க பீப்புளை வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள் அவங்க அதை தான் கற்றுக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்கள் இதை கற்றுக்க அதை கற்றுக்க என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ டச்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ், அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், அவங்க லாங்குவேஜ். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம், லாங்குவேஜ், கல்ச்சர், இந்த மூணுலையும் இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இதுக்குள்ளே நுழையக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்தீங்களேன், தீபாவளிக்கு 3 நாள் லீவ் விடுறாங்க. ஆனால் ரம்ஜானுக்கு ஒரே ஒரு நாள் லீவ் விட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்து என்ன பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு மாத்திரம் 3 நாள், எங்களுக்கு மாத்திரம் 1 நாளா, எங்களுக்கு 3 நாள் லீவ் விடு அப்படிமா. உடனே கிறிஸ்டின் பார்ப்பாங்க, எங்களுக்கு வந்து இது இருக்குது, எங்களுக்கு கிறிஸ்மஸ் விழா, எங்களுக்கு 3 நாள் லீவ் விடு. அப்போ இப்படி விட்டுக்கிட்டு தான் என்ன ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஞ்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டில் தே டிசைட், அவங்க பீப்புளுக்கு லீவ் விடுறதா, அவங்க என்ன லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அவங்க கல்ச்சரில் எந்த பண்டிகை கொண்டாடலாம், எதை கொண்டாட வேணாம், அதை அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. டச்சு கம்யூனிட்டி கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதன் மூலமாக இவங்க தீர்த்துக்கிட்டாங்க. இப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் சின்ன ப்ராப்ளம் கூட கிடையாது, பர்ஃபெக்டாக நடக்குது. சார் பர்ஃபெக்டாக நடக்குதுன்னு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, 27 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணாங்க. அதில் பெல்ஜியமும் ஒன்று. இந்த 27 யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸு சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பிரசல்ஸில் இருக்கு. இப்போ ஒரு அமைதியாக இருந்துச்சு, இப்போ திடீர்னு கொண்டு போய் பாகிஸ்தான்னா கராச்சியில் வைப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து ஈரானில் கொண்டு போய் வைப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போது எல்லாரும் வரப்போக வசதியாக நல்ல அமைதியாக இருந்துச்சுன்னா தான் அங்கே தான் கொண்டு போய் அவங்க வைக்க முடியும். பிரசல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல இடமா இருக்கிறதுனால தான் யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸில் இருக்குது.
இவங்க எப்படி, இவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இந்த பிரச்சனையை எப்படி பெல்ஜியம் தீர்த்துக்குச்சு, இது ஒண்ணு. இதே மாதிரி பிரச்சனை உடைய இன்னொன்னு ஸ்ரீலங்கா. இதே மாதிரியான பிரச்சனை உடைய இன்னொன்னு ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்கா நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் இருக்கு. ரொம்ப குறைச்சலான டிஸ்டன்ஸு. இந்த பக்கம் வேதாரண்யம், கோடிக்கரை, இந்த கோடிக்கரையில் இருந்து அப்படி நல்லா போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், சிலோன் தெரியும், ஒரு 17 கிலோமீட்டர் தான். ஒரு சின்ன போட்டில் அப்படி போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே ஹரியானாவில் இருக்கிற மாதிரி, ஹரியானாவுடைய பாப்புலேஷன் 2 crores, அதே மாதிரி இங்கேயும் 2 crores தான். பெல்ஜியத்தில் 1 crore விட கூட. அதனால தான் ஹரியானா கவர்மெண்ட்டினுடைய பாப்புலேஷனில் பாதி இருக்குது பெல்ஜியம். ஹரியானா கவர்மெண்ட் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதே பாப்புலேஷன் ஆகிய 2 crores கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட் இது ஸ்ரீலங்கா. இது தமிழ்நாட்டிலிருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. இங்கே எப்படி பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. இங்கே 74% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி, சிங்களா ஸ்பீக்கர்ஸ், சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள், சிங்கள மொழி, சிங்களா ஸ்பீக்கர்ஸ். இவங்க 74% இருக்காங்க. இன்னொன்று 13% தமிழ். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். இவங்க எல்லாமே, இவங்க தமிழர்கள் தான், ஆனால் இவங்க எல்லாமே ஸ்ரீலங்காவிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்தவங்க. 13% தமிழ்ஸ். இவங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ், இவங்களுக்கு லாங்குவேஜ் சிங்கள மொழி. தேர் லாங்குவேஜ் இஸ் சிங்களா, இவங்களுடைய லாங்குவேஜ் தமிழ். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ், அங்கேயே பிறந்து அங்கேயே வளரக்கூடிய தமிழ்ஸ் ஒரு 5% இருக்காங்க. இந்த 5% பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்தியன் தமிழ்ஸ். இவங்க அங்க இருக்கக்கூடிய பிளான்டேஷன், அங்க இருக்கக்கூடிய பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸாக, அங்க இருக்கிற டீ பிளான்டேஷன் இருக்கு இல்லையா, டீ அங்க போய் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய போனவர்கள், அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க 5%. இவங்க இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 74, 77, 87, 92 ஒரு 7% பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. இந்த தமிழ்லையே இவங்க தமிழ்ஸ் புறம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்துஸ் இருப்பாங்க, கொஞ்சம் முஸ்லிம்ஸும் இருப்பாங்க. இந்த 74% சிங்களா ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்க மோஸ்ட்லி புத்திஸ்ட், புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. தமிழ்ஸ் வந்து ஹிந்துஸா தான் இருப்பாங்க நிறைய, கொஞ்சம் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஒரு 7% கிறிஸ்டின்ஸ் இங்க இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு இந்தியாவுக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு 1948 தான் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடைக்குது. 1948 சுதந்திரம் கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணால், நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கான், இவங்களுக்கு ஏன் நம்ம எந்த உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு 1956லேயே சில ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த நாட்டினுடைய லாங்குவேஜ் சிங்களா. ஸோ சிங்களா லாங்குவேஜ் தான் எங்களுடைய லாங்குவேஜ். அப்போ ஸ்கூல்லாம் சிங்கள மொழிகளில் தான் பாடம் நடக்கும். அப்போ தமிழ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே சிங்களா லாங்குவேஜில் தான் நடக்கும், சிங்களா தான் சொல்லி கொடுப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸ் சிங்களாவில் இருக்கும், சயின்ஸு சிங்களாவில் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் சிங்களாவில் இருக்கும். ஆனால் தமிழ் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தமிழ் தான் தெரியும், அங்கே போய் படிக்க முடியாது, அப்போ சிரமப்படுவாங்க. நீ இருக்க படித்தா படிக்காட்டிப்போ, நாங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி 1956ல் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த சிங்களா லாங்குவேஜ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ், கண்ட்ரிஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆக்டாக கொண்டு வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இதில் ப்ரிஃபரன்ஸ் டு சிங்களா ஸ்பீக்கிங் பீப்புள்.
சிங்கள மொழி பேசுகிறவங்களுக்கு தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். தமிழ் பேசுகிறவங்க நிறைய மார்க் வாங்கினா கூட சிங்களா பேசுகிறவங்களுக்கு தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லையும் தே கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு சிங்களா லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள், நாட் டு தமிழ் லாங்குவேஜ் பீப்புள். அப்படி போயிடுச்சு. அப்போது தமிழியன்ஸ் எல்லாம் தே ஆர் அவங்கள தேவர் நெக்லெக்டட், அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கவர்மெண்ட் ஜாபில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஒரு எஜுகேஷன் கற்றுக்கிறதுலேயே அவங்களுக்கு யூனிவர்சிட்டி எஜுகேஷனையும் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, போயிடுது. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாட்டினுடைய லாங்குவேஜ், இந்த நாட்டினுடைய ரிலீஜியன் புத்திஸ்ட் ரிலீஜியன் தான், இந்த நாடு புத்த மதம் அப்படின்ட்டான். இப்போ பாகிஸ்தான் இஸ்லாமிக் கண்ட்ரி, ஆனால் இந்தியா நாட் அ ஹிந்து கண்ட்ரி. இதை ஹிந்து கண்ட்ரி சொல்ல முடியாது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மதச்சார்பற்ற நாடு. எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் இங்கே, எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் இங்கே ஈக்குவலாக வாழலாம்னு சொல்லியாச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறான், இந்த நாட்டு இந்த கண்ட்ரியினுடைய ரிலீஜியன் புத்திஸ்ட், புத்த மதம் தான் எங்களுக்கு, புத்திசம் தான் அப்படின்னு. தே சப்போர்ட் புத்திசம், தே சப்போர்ட் புத்திசம், தே ஃபாஸ்டர் புத்திசம். இப்படி போச்சு. இப்படி போன உடனே ஆரம்பத்தில் இவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருந்தான் தமிழன்னா. அப்படியே கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைன்டு. சிங்களா பீப்புளுக்கும் தமிழ் பீப்புளுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரைன்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. அப்போது தமிழர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட ஆரம்பித்தான். அப்போ இங்கே தமிழர்களுக்கு இடையில நிறைய பார்ட்டிஸ், கட்சிகள் தோன்றின. அந்த கட்சிகள்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வி ஃபைட் ஃபார் அவர் லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜுக்காக நம்ம ஃபைட் பண்ணுவோம், வி ஃபைட் ஃபார் அவர் லாங்குவேஜ் அண்ட் வி ஃபைட் ஃபார் அவர் அட்டானமி, எங்களுக்குன்னு தனி நாடு கொடுங்க அப்படி நம்ம கேட்போம். ஒன்று எல்லாத்தையும் ஈக்குவலாக மாற்று, அப்படின்னா எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் தனியாக வரோம். இப்போது இந்த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், இவங்க மோஸ்ட்லி நார்த்லையும் ஈஸ்ட்லையும் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நார்த் ஈஸ்டில் தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியா மாத்திரம் கட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துரு. இதுக்கு பேர் தமிழ் ஈழம். தமிழ் ஈழம் அப்படின்னு அவங்களே பேர் வச்சு தமிழ் ஈழம், தமிழ் EELAM, தமிழ் ஈழம் என்ற ஒரு செப்பரேட் கண்ட்ரியை உருவாக்கி எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு இந்த தமிழ் பீப்புள்லாம் அங்கே தே ஃபார்ம் நியூமரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பல அரசியல் கட்சிகள் தோன்றுது. அந்த அரசியல் கட்சிகளெல்லாம் தே ஃபாட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஃபார் அட்டானமி அண்ட் ஃபார் தேர் லாங்குவேஜ். இதுக்காக அவங்க சத்தம் போட ஆரம்பித்தாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 1980 இப்படியே மெதுவாக ஆரம்பிச்சிச்சு. 1980 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சண்டை போட ஆரம்பித்தாங்க. சண்டை போட அப்போ தான் விடுதலை புலிகள், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, லிபரேஷன் டைகர் என்ற ஒரு மூமெண்ட் வந்துச்சு. அவங்க தே ஃபைட் வித் தி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சரியான சண்டை. கவர்மெண்ட்டுனாலேயே தாக்கு பிடிக்க முடியல, அந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க. இந்த லிபரேஷன் டைகர்ஸ் என்ற விடுதலை புலிகள் என்பவர்கள் எங்களை தனிநாடு குடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டாங்க. இந்த சண்டையில் thousands of people were killed on both sides. ரெண்டு பக்கமும் சிங்களா பீப்புளும் நிறைய செத்து போனாங்க, தமிழ் பீப்புளும் நிறைய செத்து போயிட்டாங்க. அப்புறம் தமிழ் பீப்புள் அங்கே இருக்க முடியல, ஏன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்குது, தினம் சண்டை நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்லாம் ரெஃப்யூஜிஸாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸு, எல்லா நாடுகளுக்கும் சிங்களா பீப்புள் அங்கே ரெஃப்யூஜிஸாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போச்சு. கடைசியில் 2009 இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வருது. It came to an end in the year 2009. இப்போ பாருங்க, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க பெல்ஜியம் they respected the feelings of the minority people. மைனாரிட்டி பீப்புளுடைய உணர்வுகளை அவர்கள் மதித்தார்கள். மதித்து சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அமைதியாக இருக்கணும், அமைதியாக வாழணும், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது எனக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க பெல்ஜியத்தில். ஆனால் இவங்க அப்படி இல்லை, நாங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் சொல்கிறதான் ஏன் இஷ்டம் தான், இஷ்டம்னா இல்லாட்டி போட அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே thousands of people killed.
இன்னைக்கும் ஸ்ரீலங்கனில் ஒரு 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 பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தே சஃபர்ட், த கண்ட்ரி சஃபர்ட். ஏன்னா எவ்வளவு சண்டை, ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னு சொன்னாவே எல்லாமே வந்துடும் இல்லையா, இது மாதிரி போயிடுது, இது மாதிரி போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இப்போ ரெண்டையும் பாருங்க, இந்த ரெண்டுலேருந்து எது பெஸ்ட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பெல்ஜியத்தில் பவர் ஷேரிங் இருந்துச்சு, ஸ்ரீலங்காவில் பவர் ஷேரிங் கிடையாது. அப்போ பவர் ஷேரிங் இல்லைங்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அப்போ பவர் ஷேரிங்கிறது மஸ்ட்டு. அப்போ பவர் ஷேரிங்கில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? பவர் ஷேரிங் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இட் ரெடியூசஸ் கான்ஃப்ளிக்ட். அது என்ன பண்ணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில இருக்கக்கூடிய சண்டை குறையும். இட் ரெடியூசஸ் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் குறையும், ரெடியூசஸ் கான்ஃப்ளிக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ கான்ஃப்ளிக்ட் குறைஞ்சி போச்சு அப்படின்னாவே வயலன்ஸ் குறைஞ்சி போயிடும், சண்டை குறையும். இவனோட சண்டை போடுறத குறைச்சிடும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, திடீர்னு இவன் அவனை அடிப்பான், அவன் இவன் அடிப்பான், இவன் அவன் வீட்டை கொளுத்துவான், அவன் இவன் வீட்டை கொளுத்துவான், அப்படியே வந்துடும். இப்படி வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது இதனுடைய the result of it is political instability. political instability வரும், political instability வரும். ஸோ இதுதான் பவர் ஷேரிங்ல முக்கியமானது. if you do not share power with the minor people, it leads to conflict. The conflict leads to violence. Violence leads to political instability. Political instability எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியினுடைய growth கம்ப்ளீட்டாக இருக்கவே இருக்காது. ஏன் பாகிஸ்தான்லையும் வர முடியல, பாகிஸ்தான்லையும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஸ்ரீலங்காவிலையும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, பங்களாதேஷ்லையும் பங்களாதேஷ் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கேயும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுனாக்கா அவங்களுடைய எக்கானமி, அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப போயிடும். ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டு கண்ட்ரி, இந்த ரெண்டு கண்ட்ரியில் எது நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பவர் ஷேரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. இதை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஷேரிங்கில் ஷார்ட் ரன், லாங் ரன். இதில் ஷார்ட் ரன்னுக்கு இப்போ இந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கான் பாருங்க, அவன் நாங்கள் வச்சதான் எங்களுக்கு இவ்வளோ மெஜாரிட்டி இருக்கு, நாங்கள் சொல்கிறத நீ கேளு, இஷ்டம்னா இருக்கலடி போடா அப்படிமா. இது ஷார்ட் ரன்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. if they do not share in short run they will be successful. ஆனால் இந்த லாங் ரன், ஆனால் நீண்ட காலத்திற்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறத இவன் இருக்கவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால் பொறுக்க முடியாதுங்கும் போது இவன் என்ன செய்வான்னா எல்லாம் சேர்த்துக்கிட்டு சண்டை போடுவான். சண்டை போட உடனே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வயலன்ஸ் வந்துடும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ ஷார்ட் ரன்னுக்கு ஓகே, ஆனால் லாங் ரன்னில் இது யூனிட்டி ஆஃப் நேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ லாங் ரன்னில் தி யூனிட்டி ஆஃப் நேஷன் இஸ் இன் கொஸ்டின் மார்க். அப்போது நாடு ஒன்றாக இருப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஸோ யூனிட்டி ஆஃப் நேஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் த லாங் ரன். ஃபார் த ஷார்ட் ரன் இட் இஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ருடென்ஷியல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேர்? ப்ருடென்ஷியல். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செய்கிறதுக்கு பேர் ப்ருடென்ஷியல்னு பேர். த ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கால்டு மொராலிட்டி. ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி, spirit of democracy is called moral. So the moral is spirit of democracy. Prudential is in the short run. The attraction is in the short run. In the long run, the unity of nation is in question mark. அப்போ we should behave prudentially. அப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும்? ரொம்ப
அவங்க மைனாரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில பவர்ஸ் நீங்கள் கொடுத்துரும். ஷேரிங் ஆஃப் பவர். ஸோ ஷேரிங் ஆஃப் பவர் இஸ் ப்ருடென்ஷியல். இதே சமயத்தில் ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் மாரல். ஓகே, இது இப்போது வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? There are 4 forms of democracy. Forms of democracy என்ன? Forms of democracy. I'm sorry. Forms of power sharing. Forms of power sharing. எந்தெந்த வகையிலலாம் நம்ம பவர் ஷேர் பண்ண முடியும்? பவர் ஷேரிங்கில் ஒன்று, இது நமக்கு தெரியும். இப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அவன் கையில் தான் எல்லா பவரும் இருக்கும். அவர் he was called the king. அவர் தான் the king of the land அப்படிமா. அவன் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கும். அவர் தனக்கு வேணுங்கிற ஆளை ஒரு மினிஸ்டராக போட்டுக்குவார். அவர் தனக்கு வேணுங்கிற ஆளை ஒரு அவருடைய படை இருக்கும், அந்த படையினுடைய கேப்டனாக ஒருத்தனை வச்சுக்குவார். அவர் சௌரியத்துக்கு யாரை வேணாலும் வச்சுக்குவார். அது த கிங் ஃபார்ம் ஆஃப் மோனார்க்ஸ், தனி ராஜா. இதுதான் ஒரு காலத்தில் எல்லா நாட்டிலையுமே இருந்துச்சு. எல்லா நாட்டிலையுமே 1% பவர்ஃபுல், த லாங் பவர் வெஸ்ட் ஆன் ஒன்லி 1%. இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இன் டியூ கோர்ஸ் பீப்புள் ரூல் தெம்செல்ஸ். பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்களையே ஆள ஆரம்பித்தாங்க. அவங்க தங்களை ஆள ஆரம்பிச்சுக்கிறதுக்காக த்ரூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க சில இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க? லெஜிஸ்லேச்சர், சட்டம் இயற்றுகின்ற ஒரு அமைப்பு. அப்புறம் இயற்றின சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு. மூணாவது ஜுடிஷியல் என்கின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கி அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக பீப்புள் ரூல் தெம்செல்ஸ், மக்கள் அவர்களையே ஆண்டு கொண்டார்கள் பை மேக்கிங் யூஸ் ஆஃப் தீஸ் 3. இதுல லெஜிஸ்லேச்சர் இஸ் an organ, எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்ம் இஸ் an organ, ஜுடிஷியல் இஸ் an organ. இந்த 3 ஆர்கனுமே ஈக்குவலான பவர் இருக்கும். அதனால இது 3 ஹரிசான்டல் பவர். இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே தான் இதுக்கு, 3 ஒரே சமம், ஈக்குவல். அதனால தான் இது ஹரிசான்டல் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஹரிசான்டல் பவர் இருக்கும். இப்போ நம்மலாம் எலெக்ட் பண்ணி எம்எல்ஏஸை உருவாக்குறோம். இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எலெக்ஷன் அதில் ஜெயிக்கிறவங்க they call themselves as MLAs, member of legislative assembly. அப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சட்டத்தை உருவாக்குவாங்க. அப்போ சட்டத்தை உண்டாக்குற இடம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கா? நரேந்திர மோடி இருக்கார். ஸோ அவங்களும் அப்படி தான். அவங்க பார்லிமெண்ட்டில் சில சட்டம் ஏற்றுவாங்க. இவங்க தன்னுடைய ஸ்டேட்டுக்கு வேணுங்கிற சட்டத்தை இவங்க ஏற்றிக்குவாங்க. இந்த ஹோல் கண்ட்ரிக்கு வேணுங்கிற சட்டத்தை அவங்க ஏற்றுவாங்க. இப்போ இங்கே எலெக்ட் பண்ணுறவங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள் நிறைய போயிட்டான்னு வச்சுங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை ஏற்றிக்கும் இல்லையா? இப்போ டிஎம்கே மெஜாரிட்டி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ டிஎம்கே பீப்புள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றிக்குவாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க தான் அங்கே கூட அதிகமான பேர் எலெக்ட் ஆகி அங்கே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சட்டத்தை ஏற்றலாம். ஒன்று. அப்படி இவங்க ஏற்றுனாங்கன்னா அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா செயல்படுத்தணும். அந்த சட்டத்தை செயல்படுத்துறது யாரு? கலெக்டர், எஸ்பி, கான்ஸ்டபிள், தாசில்தார், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த சட்டத்தை செயல்படுத்தணும். அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள்னு பேர்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, கலெக்டர் என்ன பண்ணுவார்னா, இது சட்டத்திற்கு புறம்பானது, இதை நான் செயல்படுத்த மாட்டேன்னு இவர் சொல்லலாம். இல்லை இது முடியாது. ஒரு மினிஸ்டர் போய் ஒரு கேட்குற சட்டத்திற்கு மீறி ஒரு காரியத்தை ஒரு கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நோ ஐ கான்ட் டூ இட்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொல்லலாம். அப்போது லெஜிஸ்லேச்சர்ஸ், சட்டம் இயற்றுகிற எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க இயற்றுகிற அந்த சட்டத்தை செயல்படுத்துகிறவங்க இவங்க எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்களுக்கு ஈக்குவல் பவர் இருக்கு. நீங்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கணும், நீங்கள் தப்பாக செய்கிறீங்க அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு இவங்க சொல்லலாம். சப்போஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உடனே கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஜுடிஷியல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டு நீங்கள் செய்கிறது தப்பியா, செய்யாத, கேன்சல். இவங்க சட்டம் இயற்றினால் கூட அந்த சட்டத்தை ஜுடிஷியல் என்ன செய்யும், அந்த அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கு, அதுக்கு மாறாக இருக்கு, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, இந்த சட்டமே எங்களுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட பவர் இருக்குங்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்ய முடியாது. அதே மாதிரி இவங்க தான் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு 10,000 ரூபா லஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க, நீங்க நேராக கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உடனே நீ ஏன் 10,000 ரூபா கேட்குற, தப்பு, உனக்கு தண்டனை கொடுத்துருவேன், மரியாதையாயிரு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ இவங்களும் இவங்க லிமிட்டுக்குள்ள தான் செயல்படணும், இவங்களும் இவங்களுக்குள்ள தான் செயல்படணும். இப்போ 3 பேரும் அவங்களுக்குடைய லிமிட்டை தாண்டக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய ஒன்று இதுதான், இது ஒரு டைப் ஆஃப் பவர் ஷேரிங். இந்த பவர் ஷேரிங்ல ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கன், இந்த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது the different organs of government or the 3 organs of government or power is shared among equally among these 3 organs of government. அதிகாரமானது இந்த 3 பேருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கும் கூடவோ குறைச்சலோ இருக்காது. அப்படி சமமாக இருக்கிறதுனால தான் இதற்கு பேர் ஹரிசான்டல் பவர் ஷேரிங் அப்படின்னு பேர். இது ஒன்று. இன்னொரு டைப் ஆஃப் பவர் ஷேரிங் இருக்கு, இது வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங். இது வெர்டிக்கல் ஃபார்ம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு சில அதிகாரம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே முனிசிபாலிட்டிஸ், இந்த முனிசிபாலிட்டிஸுக்கு கீழே பஞ்சாயத்து. ஸோ இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அடுத்து இவங்க, அடுத்து இவங்க, அடுத்து இவங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து எப்படி இருக்கும், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கிறதுனால இதற்கு பேர் ஃபெடரல் செட்டப்னு பேர். இதுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட், இதற்கு ஃபெடரல் கவர்மெண்ட் அல்லது ஃபெடரல் செட்டப்னு பேர். இந்த செட்டப் ஃபெடரல் செட்டப். இது அப்படி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். இவங்களுக்கு இப்படியே பவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும், இப்படி போகும். இது வெர்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்தது மூணாவது ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங். இந்த மூணாவது ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங்கிறது அமங் கம்யூனிட்டிஸ். அந்த கம்யூனிட்டி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டி குரூப்ஸுக்கு இடையில பவரை ஷேர் பண்றதுக்கு பேரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுக்கு பேரு பவர் ஷேர்டு அமங் த கம்யூனிட்டி குரூப்ஸ். இந்த கம்யூனிட்டி குரூப்ஸுக்கு இடையில பவரை ஷேர் பண்றது, அப்படி ஃபார்ம் பண்ணி கம்யூனிட்டி கவர்மெண்ட் உருவாகும். இந்த இதற்கு எக்ஸாம்பிள் பெல்ஜியம் பார்த்தோமா இல்லையா, அங்க இது ஒரு டைப் ஆஃப் பவர் ஷேரிங். இது தேர்ட். நாலாவது, பவர் இஸ் ஷேர்டு அமங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அரசியல் கட்சிகளுக்கு இடையில் அதிகாரம் பகிரப்படுகிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இடையில அதிகாரம். இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்படி
இப்படி நிறைய ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம் இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, பிஜேபிக்குன்னு வேற ஐடியாலஜி இருக்கும். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திராவிடர் மாடல் அப்படிம்பாங்க, அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சாமி கும்பிட மாட்டேன்பாங்க, இவங்க சாமி கும்பிடணும்பாங்க. நாம் தமிழர் கட்சி கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவங்க தமிழர்கள் தான் இந்த நாட்டை ஆளணும். ஒரு தெலுங்கர் வந்து தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது, அவர் ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பார். சிலருக்கு இதை பிடிக்கும், சிலருக்கு அதை பிடிக்கும், சிலருக்கு அதை பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இடையில பவர் ஷேர் ஆகும். இதில் வந்து யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கோ அவங்க கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க சரியாக செய்யலை அப்படின்னா அவங்க கீழே இறங்கிடுவாங்க. அடுத்து மக்கள் வேற ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க ஆளுவாங்க. அவங்க சரியா இல்லைன்னா அவங்க கீழே இறங்கிடுவாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பேர் 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கொயாலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி கொயாலிஷன் கவர்மெண்ட்டு உண்டாகும். கொயாலிஷன் கவர்மெண்ட்னா கூட்டு ஆட்சி. அவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க, 4 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பாங்க. இது மாதிரி பவர் ஷேர் ஆகிறது 4. இது 4. ஸோ இந்த 4 ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் இருக்கு. இந்த பவர் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் ரோல் இருக்கும். இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு சரியாகவே எந்த உதவியும் செய்யலை, அப்போ இந்த கட்சியை தோக்கடிக்கணும் அப்படின்னு எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்று சேர்ந்து தோக்கடிச்சிடுவாங்க. தோக்கடிச்சு அந்த ஃபார்மர்ஸ் தங்களுக்கு சப்போர்ட்டாக எந்த கட்சி செயல்படுதோ அவங்கள எலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள பாசிபிலிட்டிஸ். ஓகே, இதுதான் பவர் ஷேரிங். இந்த பவர் ஷேரிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, 1 பெய்ரூட் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த பெய்ரூட் எங்க இருக்கு அப்படின்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பெய்ரூட். இந்த பெய்ரூட்ல கலீல் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இது ஒன்றும் கிடையாது. இப்போ இதை படிச்சிங்களா, இது இந்த லெசன்ல ஒரு பேஜ்ல இருக்கு. விக்ரம் அப்படின்னு ஒருத்தர், இவர் ஒரு மோட்டார் சைக்கிள் டிரைவ் பண்றார். இந்த விக்ரமுக்கு வேட்டல் அப்படிங்கிறவர் பினியன்னா பின்னாடி உட்காந்து ஓடுறார். அப்போ விக்ரம் ஓடுறார், வண்டி 2 வீலர் ஓட்டுறாரு, வேட்டல் பினியன்ல உட்காந்துருக்கார். இப்போ விக்ரம் வேட்டல் கிட்ட நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சரி சொல்லு அப்படின்னு இவர் கதை சொல்றார். பெய்ரூட்டுங்கிற ஊர் இது லெபனான்ல இருக்கு. அங்க கலீல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த கலீல் அப்படிங்கிற ஒருத்தனுடைய ஃபாதர், இந்த கலீலுடைய ஃபாதர் இருக்கார் பாருங்க, இவர் ஒரு ஆர்த்தோடாக்ஸ், ஒரு பழமையான கிறிஸ்டியன். இவர் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனாக இருக்கார். ஆனா இந்த கலீலுடைய மதர் இருக்காங்க பாருங்க, இவங்க ஒரு சன்னி முஸ்லீம், SUNNI, சன்னி முஸ்லீம். இந்த முஸ்லீம்கள்ல உலகத்தில் இருக்க முஸ்லீம்கள்ல 85% வந்து சன்னி முஸ்லீம்ஸ், 15% வந்து ஷியா முஸ்லீம், SHIA ஷியா முஸ்லீம்ஸ். இப்போ சண்டை நடக்குது, ஈரான்ல சண்டை நடக்குது. அந்த ஈரான்ல இருக்கிறவங்க பூரா ஷியா முஸ்லீம்ஸ், 15% இருக்கிறவங்க. அந்த ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், இந்த பகுதியெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். அங்கே இருக்கிறவங்க பூரா சன்னி முஸ்லீம்ஸ். ஸோ சன்னி முஸ்லீம்ஸுக்கு ஷியா முஸ்லீம்ஸுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த சன்னி முஸ்லீம், இந்த கலீலினுடைய அப்பா ஒரு பழமைவாதி கிறிஸ்டியன், ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன். ஆனால் இவங்க மதர் வந்து சன்னி முஸ்லீம். இப்போ இந்த பெய்ரூட்ல, இந்த லெபனானுடைய கேபிட்டல் பெய்ரூட்ல இவங்க இப்படி இருக்காங்க. அங்கே வேரியஸ் கம்யூனிட்டிஸ் பீப்புள் அங்கே இருக்காங்க. பெரிய நகரங்கள்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அங்கே லவ் பண்ணுறதுங்கிறது ஒரு காமனான விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் லவ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ஆனால் இதே இது நீங்கள் ஒரு பெரிய சிட்டிஸில் போயிட்டீங்கன்னா அப்புறம் லவ் பண்ணிவிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதனால பெய்ரூட்டில் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய பையன் தான் கலீல். இப்போ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இடையில ஒரு சிவில் வார் வந்துடுது. எல்லாம் நான் தான் ஒசி நீ தான் ஒசி அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு ஒரு சிவில் வார் வருது. இந்த சிவில் வாரில் கலீலினுடைய அங்கிள் ஒருத்தர் செத்து போயிடுறாரு. இந்த கதையை இவன் சொல்லிட்டு இருக்கான். விக்ரம்ங்கிறவன் வேட்டல்ங்கிறவன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். கலீலினுடைய அப்பா இப்படி அம்மா இப்படி. கலீலினுடைய அங்கே நடந்த ஒரு சிவில் வாரில் கலீலினுடைய ஒரு அங்கிள் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். இப்போது இப்படி பிரச்சனை வந்த உடனே இந்த பெய்ரூட்டில் இருக்கக்கூடியவங்க சரி ரொம்ப சிவில் வார் வருது, அப்போ அவங்களுக்குள்ள எப்படிடா தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி தீர்க்கிறதுங்க அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. பெய்ரூட்டில் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னாக்க, பெய்ரூட்டினுடைய பிரசிடென்ட்டாக பெய்ரூட் அப்படின்னா அதனுடைய பிரசிடென்ட்டாக மாரனைட் கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு கிறிஸ்டியன், ஒரு மாரனைட் கிறிஸ்டியன், மாரனைட் செக்ட், மாரனைட் என்கின்ற ஒரு செக்ட்னா ஒரு பிரிவு, மாரனைட் பிரிவை சார்ந்த ஒரு கிறிஸ்டியன் பிரசிடென்ட்டாக இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சன்னி முஸ்லிமாக இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் அப்படி. அப்புறம் டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கா இல்லையா, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், இவர் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனாக இருக்கணும். இவங்க பாருங்க, சன்னி முஸ்லிம் அவங்க அம்மா, ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் நம்ம அப்பா. இப்போ பிரசிடென்ட்னா மாரனைட் செக்ட், கிறிஸ்டியன்ல மாரனைட் பிரிவை சார்ந்தவங்க தான் பிரசிடென்ட்டாக இருக்கணும். பிரைம் மினிஸ்டராக ஒரு சன்னி முஸ்லீம் எடுத்துக்குவோம். டெப்டி பிரைம் மினிஸ்டராக ஒரு ஆர்த்தோடாக்ஸ் இதை வச்சுக்குவோம். அப்புறம் அந்த பார்லிமெண்ட்டு அல்லது சட்டசபையை நடத்துறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அதனுடைய தலைவர், அந்த தலைவராக ஒரு ஷியா முஸ்லீமை வச்சுக்குவோம். இப்படி இவங்க பிளான் பண்ணாங்க. இப்படி பிளான் பண்ணின உடனே அங்கே ஓரளவுக்கு அமைதி வந்துருச்சு. ஓகே, இப்போ கிறிஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தங்களுக்கு பக்கத்தில் இருக்க அவங்க பிரான்ஸினுடைய உதவியை நாட ஆரம்பித்தாங்க. பிரான்ஸ் வந்து கிறிஸ்டின் நாடு தானே, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் வந்த உடனே சரி, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனுக்கும் ஒரு பவர் இருக்குது, அதே மாதிரி மாரனைட் செக்ட் ஆஃப் கிறிஸ்டியனுக்கும் ஒரு பவர் இருக்குது, ஓகே நாங்களே பார்த்துக்கிறோம், சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த முஸ்லீம்ஸ் பூரா என்ன பண்ணாங்கன்னா, லெபனானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி சிரியா கிட்ட இங்கே எங்களுக்கு பிரச்சனை வருது, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி இந்த சிவில் வார் சமயத்தில் கிறிஸ்டின்ஸ் வந்து பிரான்ஸுக்கிட்டையும் இந்த முஸ்லீம்ஸ் வந்து சிரியாக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்த உடனே எங்களுக்கு உங்கள் உதவி வேண்டாம், நாங்களே இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? இதை பூரா யார் சொல்கிறா? விக்ரம் வண்டியை ஓட்டுறவன், வேத்தல் பின்னாடி உட்காந்துருக்கான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இந்த நாடு போய்கிட்டு இருக்கு. எது? பெய்ரூட் எங்கே இருக்குது? லெபனானில் இருக்கிற பெய்ரூட்டில் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கலீல் இருக்கான் பாருங்க, கலீலுக்கு இது பிடிக்கல. ஏன்? நம்ம மெஜாரிட்டியாக இருந்தோம்னா நம்ம சொல்கிறது தானே மொத்தமாக கேட்கணும், இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கலீல் ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். இந்த சிஸ்டம், இந்த மாதிரியான சிஸ்டம் உருவாகி அமைதியாக இருக்கிறது கலீலுக்கு பிடிக்கல. கலீல் என்ன சொல்கிறான்னா, யார் பவர்ஃபுல்லாக, யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ, யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க ஆட்சி செய்யணும். இவங்க மைனாரிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு பவர் கிடையாது தான், அதுதானே நியாயம். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நாங்கள் 10 பேர், ஒரு 10 பேரும் நாங்கள் 8 பேர் ஓட்டு போடுறோம், அவன் தானே ஜெயிக்கணும், 2 பேருக்கு ஏன் ஜெயிக்கணும் அவன், அப்படி அதனால அவனுக்கு பவர் கிடையாது அப்படின்னு கலீல் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்ரம் என்கின்ற அந்த டிரைவர் வேத்தல் பின்னாடி உட்காந்துருக்க இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். சொல்லிக்கிட்டே அவர் சொல்கிறார், ரைட், இப்போ இதுக்கான தீர்வு, இதில் எது சரி, இந்த சிஸ்டம் உருவானது சரியா, அது கலீல் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னது சரியா என்கின்றதற்கு சரியான பதிலை நீ சொல்ல வேண்டும்
இந்த சரியான பதிலை நீ சொல்லவில்லை என்றால் இந்த மோட்டார் சைக்கிள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், நீயும் ஃப்ரீஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்குறான். இது பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கதை. விக்ரமாதித்தன் ஒரு வேதாளத்தை தோளில் போட்டு போய்வாடு. அப்போது அந்த வேதாளம் ஒரு கதை சொல்லும். அந்த கதையை சொல்லிட்டு வேதாளம் கேட்கும், இதுக்கு சரியான விடை நீ சொன்னேன்னா நீ தப்பிச்சிருவ, சரியான விடை சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சிடும்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா விக்ரமா? அது மாதிரியான ஒன்று போட்டுக்கான். இப்போ இதற்கு சரியான விடை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எது? இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பெஸ்ட். யார் நிறையா இருக்காங்க அவங்க தான் ரூல் பண்ணோம் அப்படின்னு ஷேரிங் ஆஃப் பவர் இல்லைன்னா கஷ்டம். இது வந்து ஷேரிங் ஆஃப் பவர். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீ பிரசிடென்ட் ஆகிக்க, இந்த நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிக்க, நீ டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிக்க, இந்த நீ ஸ்பீக்கர் ஆகிக்க, அப்போ எல்லாருக்கும் பவர் ஷேர் ஆகுது. அப்போ பவர் ஷேரிங் இஸ் பெஸ்ட்டு. இதுதான் ஆன்சர். இது அதில் ஒரு 1 பேஜில் இந்த கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துங்க. இப்போது இந்த பவர் ஷேரிங் என்கின்ற சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சாப்டர் 1 இதோட முடியுது. தேங்க்யூ.